அனைவருக்கும் காலை வணக்கம். மல்லிகைப்பூ செடி இப்போ தான் வீடியோ போடுறேன். ரொம்ப நாளாக போடலை. பாருங்கள் எப்படி இருக்குது. எல்லாம் களை வெட்டலை, களை வெட்டாமல் அப்படியே போட்டாச்சு. மாட்டுக்கு புல் வேணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இழைச்சி கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ புல் நெருக்கி வெட்டியாச்சு. சரி சும்மா வெட்டி போட்டோம்னா கிடக்கிற புல் தான் போட்டிருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ பாருங்க நெட்டெல்லாம் நல்லா இருக்குது. செடி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் உரம் போடலை, மருந்து அடிக்கலை. கொஞ்சம் களை அப்பப்போ பிடுங்கி விட்டுக்கிட்டு இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பூ இதெல்லாம் பூ இல்லை, பூ பிடுங்காச்சு. இப்போ அடுத்தது மருந்து அடிக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி பிடுங்கணும், இன்றைக்கி பறிக்கணும். பறிச்சா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் பூ. வேறு கீரியை பாருங்கள், கீரி நோண்டி வச்சுக்குது. காலையில் வந்து நோண்டி இருக்கும் போல். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எல்லாம் மொத்தமாக எல்லாம் ஃபுல்லாக கொத்திக்கிட்டு தான் கடலை புண்ணாக்கு வைக்கலாமான்னு பார்ப்போம். கடலை புண்ணாக்கு போடுவோமா, இல்லை உரம் வாங்கிட்டு வந்து உரம் கிடக்கு. இன்னும் உரமே போடலை. அந்த பூவெல்லாம் இன்றைக்கி பறிக்கணும். பறிக்காமல் இருக்குது, பறிக்கணும். செடிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிடிங்கி விட்ருக்குது பாருங்கள். அருவா வச்சு தான் அறுக்கணும். இந்த செடிக்கிட்டு பிடிங்கி விட்ருக்குது. ரொம்ப இல்லாமல் இந்த வேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கி விடுவோம். பிடுங்கி விட்டேன். தண்ணி பாய்க்கணும். மருந்து அடித்தா நல்லா இருக்கும். இந்த களையெல்லாம் பிடுங்கி விட்டு தான் புல்லெல்லாம் பிடுங்கி மாட்டுக்கு போட்டுட்டு கொஞ்சம் நெல் கருதாக இருக்கிற வேலை இருக்குது. இந்த கருதாக இருக்கிறதெல்லாம் முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் இதில் கையை வைக்கணும். இப்போதைக்கு தான் பூ விலை இல்லையே, அதனால் போட்டாச்சு. 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கேட்குறாங்க. அப்படி தான் சரி அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அந்த புல்லெல்லாம் பாருங்கள், புல் பூரா அப்படி தான் இருக்குது. இந்த தான் அருவா போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி அருவா போட்டு அறுத்தோம்னா எல்லாம் சுத்தம் ஆயிரும். அப்புறம் லேசாக கொத்தி விட்டு எடுத்து கட்டலாம். கொத்தி விட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பூச்சி அடிக்குது, என்ன பண்ணுறது. பூச்சி அடிக்கிறதுக்கு தான் மருந்து வாங்கிட்டு வந்த மருந்து அப்படியே இருக்குது. மருந்து அடிக்கணும். பூச்சா பாருங்கள், பூச்சி ஓவர் பூச்சி. எல்லா செடியிலையும் இல்லை, ஏதாவது ஒவ்வொரு செடியில் இருக்குது. களையெல்லாம் சுத்தமாக வெட்டி பார்த்தோம்னா லைனாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பூச்சியை ஒழிக்கணும். நான் ஒரு 10 நாள் லைன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கட்டிட்டு லைனு ஒரு பக்கமாக நின்று எடுத்துக்கோன்னா நல்லா அழகாக இருக்கும். லைனாக தான் இருக்கும். 5 அடிக்கு 5 அடி. எந்த பக்கமும் 4 பக்கமும் 5க்கு 5. அந்த மாதிரி புல் அருவா போட்டு தான் அறுக்கணும். அருவா போட்டு அறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தி கட்டணும்னா நல்லாயிருக்கும். உரம் வைக்கலாம்னு பார்ப்போம். உரம் வைக்கலாமா, புண்ணாக்கு போடுவோமா பார்த்து சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் பிடிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பூச்செடி வச்சுருக்குறீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்.
மல்லிகைக்கு போட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தீங்களா பூச்சியை? இந்த பூச்சி உக்காந்தாவே செடியவே காலி பண்ணி விடுது. நல்லா பூத்துக்கிட்டு இருந்தது. செடியவே சுத்தமாக காலி பண்ணிடுது. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் பூவை பிடுங்கி அடுத்த பூவுக்கு ரெடி ஆகிருக்குது. இந்த பூ ரெடி ஆகி வரத்துக்குள்ளே இன்னும் 10 நாள் ஆயிரும். அப்போ எல்லாம் விலை வந்துடும். இப்போ தான் எங்கே பார்த்தாலும் பூவாக போச்சே. அதனால் 1 கிலோ வந்தது. அதுக்கப்புறம் இப்போ பூ குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி பூ எடுக்கணும். இந்த இதெல்லாம் இன்றைக்கி பூ பறிக்கணும். இன்னும் இப்போ பறிக்கலை. இதுக்கு மேலே பறிக்கணும். பறித்து வச்சுட்டு பாருங்க. இந்த பூச்சி உட்கார்ற செடியெல்லாம் நல்லா இருக்குது. பூச்சி உட்கார்ந்த செடி தான் அப்படியே உட்காந்துருது. பூச்சி இல்லாத செடியெல்லாம் நல்லாவே கருக்கருன்னு நல்லா இருக்குது. இதெல்லாம் உரமே போடலை. உரம் போடாமல் இந்த புண்ணாக்கு தண்ணி ஊற்றி 1 மாதம் இருக்கும்னு. ஆமாம், புண்ணாக்கு தண்ணி ஊற்றி 1 மாதம் இருக்கும். ஏன் ஒரு 1.5 மாதம் இருக்குன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் புண்ணாக்கு தண்ணி ஊற்றலை. தண்ணி பாய்க்கணும். எதுவும் மூடி அடிக்குது. அதுதான் சரி பார்த்துக்கிட்டு தண்ணி விடுவோம். ஈரம் இருக்குது, இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டு தண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லி விடலை. தண்ணி பாய்ச்சி போட்டோம்னா இன்னும் புல் நிறையா வந்துடும். பார்ப்போம். இந்த இதெல்லாம் இப்போ இந்த மூட்டையெல்லாம் பறிக்கணும். எல்லாம் பறிக்கிற மூட்டை இன்னும் பறிக்காம இருக்குது. முட்டையில் நல்ல சைஸ் பெருசாக தான் இருக்குது. களையை வெட்டி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே இது சும்மா